ஜெய் சத்குரு. கோவிந்தபுரம் சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்தில் ஜனங்களுடைய நன்மைக்காக தொடர்ந்த பிரார்த்தனைகளும் சமூக சேவை நடவடிக்கைகளாக அன்னதானம் முதலான நல்ல காரியங்களும் நடக்கிறது. இதுக்கு கைங்கரியம் பண்ணி எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவா உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை எங்களுடைய ட்ரஸ்ட்டுகளுக்கு அனுப்பிச்சு அந்த விவரத்தை எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு ரசீதும் பிரசாதம் அனுப்பப்படும். எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். மந்தஸ்மிதமுகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தையே. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமரையின் ஒன்றும் வரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாத முக்தி ஆனந்தமே. ஆதி பராசக்தி ஜெகன்மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். தெய்வத்தின் குரல்ல இந்த சகுண நிர்குண பிரம்மத்தை பற்றி சொல்லும்போது பெரியவா நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. சூரிய வெளிச்சம் நம்ம பார்க்குறோம். சூரிய வெளிச்சத்துக்குன்னு ஒரு கலர் உண்டோன்னா கிடையாது. இது வெறும் பிரகாசம் தானே, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு வருது அங்கேருந்து. அது ஒரு முப்பட்டை கண்ணாடியில் அந்த ஒளி உள்ளே பாஸ் ஆச்சுன்னா 7 கலர் வருதுன்னு சொல்கிறார் பெரியவா. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், ஸ்கூலில் படிச்சிருக்கோம். அந்த முப்பட்டை கண்ணாடிங்கிறதுலையும் அதில் கலர் கிடையாது, சூரியனில் கலர் கிடையாது. ஆனால் அது அப்படி உள்ளே பூந்து வரும்போது அந்த ரிஃப்ளெக்ஷனில் 7 கலர் தெரியுது இல்லையா? இந்த விப்ஜிஆர்னு நம்ம சொல்கிறோமே, அது தெரியுது. அது மாதிரி வானவெளிலையும் அதே மாதிரி தெரியுது. அப்போ அந்த கலர் எங்கேருந்து வந்தது? அது பொய் இல்லை, நம்ம கண்ணுக்கு ஒரு தோற்றம் தெரிகிறது. எனக்கு மட்டும் தெரிஞ்சால் என் கண்ணில் கோளாறுங்களாம், எல்லாருக்கும் தெரியுது. அப்போ அது இருக்கு. பட் எங்கே இருக்கு? சூரியன்லேயும் இல்லை, கண்ணாடிலையும் இல்லை. அது பூந்து வரும்போது வருது இல்லையா? அது மாதிரி நிர்குண ரூபமான பரபிரம்மம் அப்படிங்கிறது சகுண ரூபத்தில் பிரதிபலிக்கும் பொழுது அது பரமேஸ்வரனாக, அம்பாளாக, மகாவிஷ்ணுவாக, பிள்ளையாராக, ஒரு சுவாமி, ஒரு பேர், ஒரு நிறம், ஒரு வழிபாட்டு முறைன்னு தோன்றது. இது இவ்வளவுக்கும் ஆதாரம் இந்த சூரிய வெளிச்சம்னு சொல்கிறது மாதிரி இது இவ்வளவும் அந்த பரபிரம்மத்தோடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு பெரியவா சொல்ல. இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுக்குறார். ஒரு தீபம் இருக்குது, அதை சுற்றி ஒரு கண்ணாடி மாதிரி போட்டிருக்கா. அது ஒவ்வொரு கலர் இருக்காப்புல. ஒரு பக்கம் பார்த்தா ரெட்டு, ஒரு பக்கம் க்ரீன், ஒரு பக்கம் ப்ளூ, ஒரு பக்கம் எல்லோ, ஒரு பக்கம் டிரான்ஸ்பரண்ட் கலர். எந்த கண்ணாடி வழியாக நீ பார்க்குறியோ அந்த கலரில் அந்த சுடர் தெரியும். வாஸ்தவத்தில் அந்த சுடர் இந்த எதாவது கலரில் இருக்கோ இல்லை, அதுவும் எக்ஸாம்பிளாக கொடுக்குறார். அதனால் நம்ம வேதம் காட்டின வழி அத்வைத சம்பிரதாயத்தில் நீ சிவபெருமானையோ, மகாவிஷ்ணுவையோ, அம்பாளையோ, முருகனையோ, விநாயகரையோ, இந்த ஷண்மதங்களில் சொல்லப்பட்ட தேவதைகளை எது வேணால் உபாசனை பண்ணலாம். இது அவ்வளவும் ஒரே ஜோதி ஸ்வரூபத்துடைய வெளிப்பாடு தான். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் வழிபடுறேன்னு வழிபடலாமே தவிர ஒஸ்தி தாழ்த்தி கற்பிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அது பாபம் கூட. இப்போ என்ன ஆயிடுது, ஒருத்தருக்கு ஒரு சுவாமி பிடிச்சிருக்குன்னா அந்த சுவாமியை மகிமைப்படுத்துகிறேன்னு நினச்சிட்டு அந்த சுவாமியுடைய இன்னொரு ரூபத்தை நிந்தனை பண்ணுறான் இல்லையா? இன்னொரு சுவாமின்னு நினைக்கிறான், இன்னொரு சுவாமி இல்லை, அதுதான் உண்மை.
எங்கிட்ட சில யங்ஸ்டர்ஸ் கேட்பா, மற்ற ரிலிஜன்லாம் ஒரு சுவாமி தான் இருக்குங்களே, நமக்கே இவ்வளோ பாட்டு சுவாமி இருக்குது. அதில் நமக்கும் ஒரு சுவாமி தான், நமக்கும் ஒரு சுவாமி தான். வெரைட்டி நிறைய காட்டியிருக்கு அதில், அவ்வளவுதான் விஷயமே தவிர வஸ்து ஒன்றே ஒன்று தான். இதுதான் நமக்கு திருப்பி திருப்பி சொல்லித்தரா. அந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறதுனால ஸ்மார்த்தாளாக இருக்கிற நம்ம சிவன் கோவிலுக்கு போவோம், பெருமாள் கோவிலுக்கு போவோம், அம்பாள் கோவிலுக்கு போவோம், நவராத்திரி, சிவராத்திரி, ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுவோம். எதுலேயும் வஸ்து தாழ்த்தி இல்லை. இது ஒரு விதம். இன்னொரு பக்கம் இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்குது. அது ஓரியன்டேஷனுக்காக, மனசு ஒருநிலைப்படுறதுக்காக ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் எய்ம் பண்ணி போகிறதுங்கிறது நம்ம மனசை ஏகாகிர சித்தத்துக்கு கொண்டு லட்சியத்தை அடையிறதுக்காக ஏற்பட்டிருக்கு. பட் அதுவே தான் இதுங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும். இப்போ எப்படி வைஷ்ணவாவை பொறுத்தவரையில் வராக பெருமாளோ, ஹயக்ரீவரோ, நரசிம்மரோ, ராமனோ, கிருஷ்ணனோ ஒரு பெருமாள்னு தெளிவு அவளுக்கு இருக்கோ, சைவாளுக்கு தட்சிணாமூர்த்தியும் நடராஜனும் பிக்ஷாடனரும் லிங்கோத்பவரும் ஒரு பரமேஸ்வரன் எப்படி தெரிகிறதோ, சாக்தாளுக்கு லலிதா பரமேஸ்வரி, சரஸ்வதி தேவி, மகாலட்சுமி தேவி, மகாகாளி எல்லாம் ஒரே அம்பாள்னு தெரிகிறதோ, இந்த சிவன் அம்பாள் மகாவிஷ்ணுன்னு சொல்கிறதெல்லாம் கூட ஒன்றுங்கிறது தான் அல்டிமேட். அதனால் சர்வவர்ணோபசோபிதான்னு ஒரு நாமம் இருக்கு. எல்லா நிறங்கள்லையும் இருக்கிறவள், எல்லா தேவதையாகவும் இருக்கிறவள். ஒரு இடத்துல சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதான்னு இந்த பக்கம் சரஸ்வதியும் அந்த பக்கம் மகாலட்சுமியும் சாமரம் போடும்படியாக ராஜராஜேஸ்வரியாக இருக்கான்னு வரும். அப்படின்னா இவ ரெண்டு பேரை விட அம்பாள் தான் ரொம்ப ஒஸ்தியோ அப்படின்னா அவளே சரஸ்வதின்னு வருது. சரஸ்வதி நமஹா, மகாலட்சுமி நமஹாலாம் வருது இல்லையா? அப்போ அவளே சரஸ்வதி, அவளே மகாலட்சுமி, அவளே ரெண்டு பக்கம் சாமரம் போடுறது, அவளே உட்காந்துருக்கா. இன்னும் ஒருபடி மேலே போய் தியான தியாத்ரு தியேய ரூபா அப்படின்னு அவளே தியானம், அவளே தியானிக்கப்படும் பொருள், அவளே தியானிக்கிறவன் அப்படின்னு மூணாவும் அவளே இருக்கா அப்படின்னு சொல்றது. அப்போது சகுண உபாசனம் மூலமாக அதை கடந்த நிலை, வழிபாட்டு மூலமாக அத்வைத நிலை, இதுதான் மகான்கள்லாம் நமக்கு காட்டி கொடுத்துருக்கு. அந்த பேஸ் நமக்கு இருந்துடுத்துன்னா, பொதுவாக புராணங்கள் சொல்கிறவாள் நீங்கள் பிரவச்சனங்கள்லாம் கேட்டிருக்கலாம். சைவமாக சொல்கிறவாளில் சிவபெருமான் தான் பரம்பொருள், பாக்கி எல்லாம் சக்தி குறைந்த தெய்வங்கள்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவான். வைஷ்ணவ பரமாக பேசுகிறவாள்லாம் பெருமாளுக்கு நிகரான சக்தி, அவருக்கு மோட்சம் கொடுக்குற சக்தி வேறு யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லுவாள். இது வேத தர்மம் காட்டினத்துக்கு மாறுபாடாக இருக்குது. ஆனால் அவள் சொல்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா புராணங்கள் அப்படி தான் இருக்கு. புராணங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு பாட்டுடை தலைவன்னு தமிழில் சொல்வாள். யாரை ஹீரோவாக ஹீரோயினாக வச்சுருக்கோ அவளுக்கு சென்டர் ஃபோக்கஸ் கொடுக்கறதுக்காக, அது காவியம் எழுதுகிற புராணம் எழுதுறதோட ஒரு லட்சணம். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது. இந்த இப்படி பண்ணின வேதவியாசர் என்ன பண்ணார்? அவரே தான் எல்லா தெய்வத்தை பற்றி எழுதினார். அந்தந்த இதில் அதது ஒஸ்தின்னு எழுதினார். அப்புறம் நிர்குணமான பிரம்மத்தை பற்றியும் பிரம்மசூத்திரம் எழுதினார். இப்போ இதெல்லாம் கவனித்து பார்த்தா விஷ்ணு சஹஸ்ரநாமம் மகாபாரதத்தில் இருக்குது, வேதவியாசரோடது. லலிதா சஹஸ்ரநாமம் பிரம்மாண்ட புராணத்தில் இருக்குது, வேதவியாசரோடது. சிவசகஸ்ரநாமம் மகாபாரதத்தில் இருக்குது, வேதவியாசரோடது. பார்த்தேன்னா நிறைய நாமாக்கள்லாம் ரிப்பீட் ஆகும். இதில் வருது, அதில் வரும், அதில் வருது, இதில் வரும். அதனால நாமாவனால் ஒன்றா இருக்குது, ரூபத்தில் வேறையா தெரியறது, வஸ்து ஒன்று அப்படிங்கிற எண்ணத்தோடு வழிபடும் பொழுது நமக்கு மனசில் பேதம் இருக்காது. இது எப்படி சித்திக்கும்னு கேட்டால், நிஜ வாழ்க்கையில் நம்ம என்ன குலத்தில் பிறந்திருக்கோமோ அந்த குலத்தோட கடமைகளை பண்ணுறதுக்காக அந்த குலத்தில் பிறந்திருக்கோமே தவிர யாரும் வஸ்தி இல்லை, யாரும் மட்டம் இல்லை. அதில் ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். இந்த ஜாதி வஸ்தி, அந்த ஜாதி மட்டம், நான் வஸ்தி நீ மட்டம்னு விட்டாலே நமக்கு பக்தியோ ஞானமோ வைராக்கியமோ வர்றதுக்கு லாயக்கே இல்லை, கர்ம யோகத்துக்கு லாயக்கு இல்லை இல்லையா? எனக்கு இந்த வேலை கொடுத்துருக்கா, அந்த வேலையை நான் செய்கிறேன், அவ்வளவுதானே தவிர. இப்போ இந்த சன்னிதானம்னு எடுத்துட்டா பூஜை பண்ணுற பாலகிருஷ்ணன்லேருந்து, இங்கே சுத்தம் பண்ணுற ராமுலேருந்து, அங்கே கவுண்டரில் உட்காந்துருக்கிற வள்ளியிலேருந்து, அங்கே வாசலில் இருக்கிற சின்னப்பா செல்வராஜ் வாட்ச்மேன்லேருந்து எல்லாருடைய சர்வீஸும் இருந்தால் தான் நித்தியப்படி நடக்கும்னு இருக்குது. அப்போ இவா எல்லாருலேயும் யாருக்கு சுவாமி விசேஷமாக அனுகிரகம் பண்ணுவார்னா எல்லாருக்கும் சமமாக பண்ணுவார். இங்கே பக்கத்தில் நின்று பூஜை பண்ணுறதுனால ஒருத்தர் வஸ்தி இல்லை, வாசலில் ஒருத்தர் இருக்கிறதுனால ஒருத்தர் மட்டம் இல்லை,
ஒருத்தர் கிளீனிங் ஒர்க் பண்ணுறதுனால அவள் கேவலம் இல்லை, இவ்வளோ பேரும் வேணும். சமூகமும் இப்படி தானே இல்லையா? பவச்சக்கர பிரவர்த்தின்யை நமகான்னு ஒரு நாமா இருக்கு. இந்த உலகம்ங்கிற அந்த சக்கரத்தை சுழல வைக்கிறவள் அம்பாள். அதனால் எல்லாமாக அவளே இருக்கா. ஸ்ரீருத்ரத்தையும் என்ன சொல்கிறது? அவரையே மந்திரமாக சொல்கிறது, வேதமாக சொல்கிறது, அவரே ரிஷிகளாக சொல்கிறது, அவரே கூலி வேலை செய்கிறவாளாக சொல்கிறது, மீனவனாக சொல்கிறது, அவரே தச்சனாக சொல்கிறது. எல்லா தொழிலையும் சொல்லி அப்படி இருக்கிற சிவனுக்கு நமஸ்காரம், அப்படி இருக்கிற சிவனுக்கு நமஸ்காரம்னு சொல்லிவிட்டு வெளியில் அவன் நிஷித்தம்னு நான் சொல்லிட்டேன்னா அது பாபம் இல்லையோ? உன்னுடைய கடமையை செய்கிறதுக்கு உனக்கு சில ஆச்சார அனுஷ்டானங்கள் விதிக்கப்பட்டிருக்கு, அதை பர்ஃபெக்டாக பண்ணு. வேத தர்மத்துக்கு விரோதமாக போகக்கூடாது. ஆனால் மனசளவில் யார்கிட்டையும் எந்த வேறுபாடும் காட்டக்கூடாது. இதுதான் நமக்கு மகான்கள் காட்டின தர்மம். அதே நமக்கு பழக்கத்தில் வர 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 அது அப்படியே தேவதா ரூபங்கள்லேயும் வரும், அதுவே குரு ரூபத்திலையும் வரும். அப்போது குரு பேதம் வராது, தேவ பேதம் வராது, ஜீவ பேதம் வராது. இந்த நிலையில் மனசு பியூரிஃபை ஆகும்போது தான் ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலைங்கிற அத்வைதம் சித்திக்குமே தவிர வெறும் வேஷ வழிபாடுகள் பண்ணிட்டு இருந்தால் அது ஒரு டைம் பாஸ், அவ்வளோதான். திருப்பியும் திருப்பியும் நம்ம பிறந்துட்டே இருக்க வேண்டிதான். ஃபிலாசபர் ஜேகே சொல்கிற மாதிரி ரிலிஜியஸ் என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். என்டர்டெயின்மெண்ட் இந்த நேம் ஆஃப் ரிலிஜன், அவ்வளோதான். ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட்டு. அதுக்கு தான் நம்ம பாவத்தை அப்படியே வச்சுக்கணும். மகாபிரிவா சொல்கிறார், பாவாத்வைத்தம் சதா குறியாத்து கிரியாத்வைத்தம் ந கர்ஹிச்சித்துங்கிற. பாவத்தினால ஒன்றுபட்டு இரு, செயல் அளவில் வேறுபாடு இருக்கு, அந்த வேறுபாடு மனசுக்கு வந்துடக்கூடாது இல்லையா? திருக்குறளை கோட் பண்ணுறவா கூட முதல்ல என்ன சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறா. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், கரெக்டு, எல்லாம் ஜீவன்கள் தான். சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான்னு அவரே சொல்லிவிட்டார். அவாவா பண்ணுற கர்மாக்களால் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஒரே வேலை செய்ய முடியாது. அந்தந்த ஜீவனோட சுபாவத்துக்கு ஏற்றாப்புல வேலைகள் பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வாஸ்தவம் என்ன? எல்லாருக்குள்ளேயும் ஒரே பரமாத்மா இருக்கார் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடுத்துன்னா நான் ஒஸ்திங்கிற மண்டகனம் வராது, யாரையும் மட்டப்படுத்துகிற பாபம் எனக்கு சம்பவிக்காது இல்லையா? இதுதான் நம்ம தேவதா உபாசனையில் காட்டணும்னு சொல்லி எல்லா தெய்வங்களோட நாமாக்களும் அவளுக்கு வருது. கராங்குலி நகோத் பண்ண நாராயண திசாகிருத்தின்னு அம்பாளுடைய 10 நகத்திலேருந்து அந்த ஒளியிலேருந்து மகாவிஷ்ணு 10 அவதாரம் எடுத்தார்னு வருது. இது ஒருத்தர் கேட்டுவிட்டு என்ன இப்படி இருக்குமாங்கிறான். ஏன்னா அம்பாள் அவரோட தங்கத்தானே சொல்கிறது, பத்மநாப சகோதரியை நமக்கா நாம இருக்கு அப்படிங்கிறத அவளோட கை நகத்திலேருந்து பெருமாள் அவதாரம் எடுத்தார்னா இது ஒத்து வரலையே அப்படின்னு கேட்டால் அதோடு நிறுத்திக்கிறதுனால வர்ற குழப்பம். அவளையே கோவிந்த ரூபிணிங்கிறது, அவளையே நாராயணி சொல்கிறதா இல்லையா? அவளே முகுந்தாயை நமகான்னு சொல்கிறது. அப்போது அவளே தான் பெருமாள், அவள்கிட்டேருந்து அவளோட அவதாரமே வந்தது. இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ முழுமையாக நம்ம படிக்காதனால நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. பொதுவாக உலகத்தில் பார்த்தா பெறத்தியார்கிட்ட குத்தம் கண்டுபிடிச்சி தோஷம் சொல்கிறதுக்கு எல்லாரும் கங்கணம் கட்டின்னு தெரியவா. தங்கிட்ட இருக்கிற தோஷத்தை யாரும் பார்க்கறதில்ல. வாஸ்தவத்தில் அடுத்தவா தோஷத்தை பார்க்க 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 அந்த தோஷம் நம்மள்கிட்ட ஒட்டிக்குங்கிறா. ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்கேயோ வண்டி மசி கரை பட்டுடுத்து என் கையில், நான் கவனிக்கலை. அது யாரும் பார்க்குறேன், என்ன மாமா கரை பட்டுடுத்தே அப்படின்னு எனக்கு தொடச்சா என்னாகும்? அவள் கையில் கரை பட்டு உண்டா இல்லையா? அதனால் தோஷத்தை பார்க்காதே. அத்தனை பேரையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு பகவான் நம்மளை அப்பாயிண்ட் பண்ணலை. பகவான் நமக்கு கொடுத்துக்கிற அசைன்மெண்ட்டுன்னா ஒன்றை நீ கரெக்ட் பண்ணிக்கோ. உங்ககிட்ட 1000 தோஷம் இருக்குது, இதை தாண்டி நீ அந்த பர்ஃபெக்ஷனுக்கு போகிறதுக்கு நீ ட்ரை பண்ணணுமே தவிர குத்தம் சொல்கிறதே தொழிலாக வச்சுன்னு அலையக்கூடாது அப்படின்னு நமக்கு வச்சுருக்கா. இந்த ஆட்டிடியூடு வரும்போது தான் நம்ம வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும். இதுதான் நம்ம பண்ணணும். நம்மளை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரணும், ஒரு ப்ரெசன்ஸ். நம்மளை பார்த்த உடனே மனசுக்கு ரஞ்சகமாக இருக்கு. ஜனரஞ்சகம்னு சொல்கிற இல்லையோ, ஒரு ஆஹா வாங்க 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 ஒரு சந்தோஷம். அப்புறம் என்ன, நம்ம பேச பேச அவள்கிட்ட பழக பழக அவளுக்கு ஒரு ஆனந்தம் வருது. நம்ம வீட்டுக்கு வரமாட்டாளான்னு இருக்கணும், அச்சுச்சோ வந்துட்டாலேன்னு இருக்கக்கூடாது இல்லையா?
இந்த குணங்கள்லாம் இருக்கணுங்கிறத யார் நமக்கு பண்ணி காட்டுறா? பரமேஸ்வரி பண்ணி காட்டுறா. ரஞ்சனி நந்தினி அங்கணி பதுமராக விலாச வியாபினி அம்பா சஞ்சல ரோக நிவாரணி வாணி சாம்பவி சந்திர கலாதரி ராணி अंजनमेनी अलंकृत पूरणी अमृत स्वरूपिणी नित्य कल्याणी मंजुल मेरु श्रृंग निवासिनी माता जय ओम ललितांबिकये माता जय ओम ललितांबिकये माता जय ओम ललितांबिकये माता जय ओम ललितांबिकये माता जय ओम ललितांबिकये. லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்க நாமாவே வருது. ரஞ்சன்யை நமஹா, நந்தின்யை நமஹா எல்லாம் இருக்கு, அதுலயே இருக்க. அம்பாள் ரஞ்சனியா இருக்கிறவள். பார்த்த உடனே ஒரு ஆனந்தம் கொடுக்கும் அம்பாள். அவளோட திருமேனியை பார்த்தா அதுல அப்படி ஒரு வெறும் அழகு இல்லை, அது தெய்வீகமான அழகு, ஒரு தேஜஸ். அதுக்கு என்ன காரணம்னா அன்பே வடிவமா இருக்கா இல்லையா? அன்பே வடிவமா இருக்கிறதுனால சுபாவ மதுரான்னு ஒரு நாமம் இருக்கு அவளுக்கு. சுபாவமே மாதுரியம், இனிப்பு. நம்ம சுவாமி சொல்லுவார், வெள்ளைக்கட்டியில எந்த பக்கம் இனிக்கும்னு சொல்ல முடியுமோ அப்படி முழுக்க முழுக்க மாதுரியம் தான், இனிமை. அந்த இனிமை இருக்கிறதுனால ஹிருதயத்தில் மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். பாரதியார் நினைவில் நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும். மனசுல அந்த இனிமை இருந்ததுன்னா மாதுரியம் வாக்குல அது வராமல் இருக்காது. இல்லைன்னா செயற்கையா பேசுற பேச்சு, அது ஒரிஜினாலிட்டி இல்லை. ஒரிஜினல் என்ன? அந்த குணம் ஒரு பிரச்சனை வரும்போது வெளிப்பட்டுடும், கிரைசிஸ்ல வெளிப்பட்டுடும். சாதுக்கள் எப்பவும் பேலன்ஸ்டா இருக்கா, அஜிடேட் ஆறுதில்லை. உள்ளுக்குள்ள இந்த பிரேம அன்பு இருக்கிறதுனால அது வாக்குல இனிமையாத்தான் வரும். இங்க சுவாமியோட அர்ச்சாவதார மூர்த்தியா சுவாமி இருக்கார். சுவாமியுடைய காலத்தில் அவர் தரிசனம் பண்ணினவா எல்லாரும் சொல்றது என்ன? எப்பவும் சுவாமி மந்தஸ்மிதமா சிரிச்சுன்னு இருப்பார். அவர் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை, கடுமையா பேசி நாங்க பார்த்ததே இல்லைங்கிற அவரோட வருஷக்கணக்கா பழகினவா. நம்மள மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அவார்டுக்கு வராமையா இருக்கும். இந்த ஜனங்கள் நிம்மதி தேடிண்டு படுத்துற பாடு மகான்களை கொஞ்சமாவா படுத்துறா? எல்லாரும் அஜிடேட் ஆறுது இல்லையேவா? என்கிட்ட உங்க சொந்த கதையெல்லாம் சொல்லி உயிர் எடுக்கிறாளே அப்படின்னு கோச்சுக்கிறது இல்லையே, இல்லையா? சுவாமி மேல ஒரு பாட்டு, ஆயிரம் பேர்கள் அருகினிலே ஆயிரம் பேர்கள் அருகினிலே ஆன பல கதைகள் அண்ணலிடம் சொல்வார். ஆன பல கதைகள் அண்ணலிடம் சொல்வார். அத்தனைக்கும் செவி சாய்த்து அவரவர் உள்ளம் பார்த்து, அத்தனைக்கும் செவி சாய்த்து அவரவர் உள்ளம் பார்த்து அனுக்கிரகம் செய்கின்ற அத்புத அழகினை கண்ணார கண்டனையோ குருநாதனை காவி உடுத்தவனை காலம் கடந்தவனை கண்டார கண்டனையோ. என்ன வேணா உங்க வீட்டு விஷயங்கள் விவகாரங்கள் சொல்லுங்க, ஒரு சன்னியாசிட்ட போய் இதெல்லாம் சொல்றேன்னு கேட்காம, அப்படியா தேவா வேண்டுவோம், கவலை வேண்டாம், சுவாமி துணை இருக்கும், இதுக்கு தானே வர அவா. அந்த வார்த்தை அவளுக்கு எவ்வளோ ஒரு ஆறுதல் கொடுக்கறது. அது வெறும் வேர்ட்ஸ் ஆஃப் கன்சோலேஷன் இல்லை, கிரேஸ், வேர்ட்ஸ் ஆஃப் கிரேஸ். அனுகிரகம் பண்றார் சுவாமி. மகாபரிவா ஒரு தடவை சொன்னாராம், இதுக்கு தானே என்ன உட்காந்து வச்சிருக்கா? ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறது பாவம், அவ கஷ்டத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சொல்றா, என்கிட்ட சொன்னா தீரும்னு அவ நினைக்கிறா. அவ சொன்ன உடனே நான் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படிங்கிறேன். என்ன அழகு இல்லையா? இது ஒரு பெரிய சர்வீஸ் இல்லையோ? பசிக்கிறவாளுக்கு சாப்பாடு கொடுக்கறது
யாருக்கு என்ன தேவையோ அது கொடுக்குறதுங்கிறத தாண்டி ஆறுதல் வேணுங்கிறவாளுக்கு ஆறுதல் கொடுக்கறது, அன்பு கொடுக்கறது, அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? சாப்பாடு வேணுங்கிறவனுக்கு சாப்பாடு தான் வேணும், பண கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு பணம் தான் வேணும், படிக்கணுங்கிற குழந்தைக்கு படிப்பு தான் வேணும், வயசானவாளுக்கு கூட சப்போர்ட்டிவாக யாராவது வேணும், எல்லாருக்கும் அன்பு வேணும், எல்லாருக்கும் அன்பு வேணும். எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் அஃபெக்ஷனேட் வேர்ட்ஸ் அண்ட் லவ். இந்த அன்புங்கிறது அடிப்படை இருக்கு இல்லையா? இது ஞானிகளுக்கு சொரூபமாக இருக்கு. ஏன்னா ஞானிகளுக்குள்ள யார் இருக்கா? இந்த பராசக்தியே இருக்கு. அதனால அவ எது பண்ணினாலும் அது ஆனந்தம், பார்த்த ஆனந்தம். அந்த ஆனந்தம்ங்கிறது ஆனந்தம் அதுலேருந்து வந்தது தான் நந்தினி, ஆனந்தினி, நந்தினி, ரஞ்சனி. மனசுக்கு அம்பாள் சாமானிய ரஞ்சனி இல்லை, சிவபெருமானையே மயக்கக்கூடியவள். சிவரஞ்சனின்னு ஒரு பேர் உண்டு அவளுக்கு இல்லையா? இப்போ ரஞ்சனி, நந்தினி, அங்கனிங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை சொல்கிறா தமிழில். பரமேஸ்வரனுக்கு அங்கணன்னு ஒரு பேர் உண்டு. திருப்பாவையில் அங்கன் 2 கொண்டு எங்களை நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்தே ஏகிடுங்கிற ஆண்டாள் பெருமாளை. அங்கன்னா என்ன அர்த்தமா? கருணையே பொழியக்கூடிய அழகான கண்கள்னு அர்த்தம். அவ்வளோ அழகான வார்த்தை. நமக்கு தான் கண் இருக்கு, அந்த கண்ணு எதையோ பார்க்கறது. அந்த கண்ணு அன்பு கொட்டணுமே, அன்பை காட்டணுமே. உள்ள அன்பு இருந்தால் தானே அந்த அன்பு வெளியில் வரும். ஹிருதயத்தில் அன்பு இருந்தால் தானே கண்ணு வழியாக வெளியில் வரும். அந்த கண்ணுக்கு அழகுங்கிறதே வெறும் இந்த கண்ணுக்குன்னு சில பேர் அழகு பண்ணிப்பாள, அந்த மாதிரி அழகு இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அன்புனால வரக்கூடிய அந்த பிரேமையினால நனைந்த கண்ணு. அம்பாளைய சதா ஆர்திர சித்தான்னு ஒரு நாமா சொல்லுவான். அதான் நனைந்த அன்பினால், நனைந்த கருணையால், நனைந்த ஹிருதயம் கொண்டவள். அந்த அன்பு கண்கள் அப்படியே பொங்கி வருது. யாரை பார்த்தாலும் அன்பு. எல்லாருக்கும் அருள் பண்ணணும், கருணை பண்ணணும், அவளுக்கு வேணுங்கிறத செய்யணுங்கிற தவிப்போடு கூடின ஒரு தாய் அவள் அப்படின்னுட்டா அந்த கண்ணுக்கு தான் அங்கன்னு பேர். அதனால ரஞ்சனி, நந்தினி, அங்கனி. அந்த கண்ணால என்ன பாரம்மா. பதுமராக விலாச வியாபினி அம்பா. பத்மராகம்னு ஒரு ரத்னம், அந்த ரத்னத்தை அர்ப்பணம் பண்றா. லலிதா சஹஸ்ரநாமத்தில் 2 இடத்துல வருது. அம்பாளோட கன்னம் எப்படி இருக்கு? அந்த லேசா ஒரு பிங்கிஷ் கலர்ல ஷைனிங்கா இருக்கான். அது பத்மராகம் அப்படி இருக்குமா. அதனால பத்மராக சிலாதர்ஷ பரிபாவி கபோல பூஹுன்னு கன்னம் அப்படி இருக்கா, பத்மராகம் மாறி. அப்புறம் இன்னொரு இடத்துல பத்மராக சமப்பிரபான்னு ஒரு நாமா இருக்கு. இந்த பத்மராகம் மாறி ஒரு அழகான திருமேனி உடையவள். அவளுடைய வர்ணம் அப்படி இருக்கு அப்படின்னா அந்த வர்ணத்தை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு அமைதி உண்டாருது. அவள் ரூபம் எடுத்துட்டதே தர்சன மாத்திரத்திலே நமக்கு அமைதியும் சந்தோஷம் கொடுக்கறதுக்காக. அவள் இத்தனை நாமாக்களை பாட வச்சது அந்த நாமாவை சொல்றதுனால நமக்கு ஆனந்தம் உண்டானுங்கிறதுக்காக. தெய்வங்களோ மகான்களோ கோவில் கொண்டதே இப்போ இந்த கோவிலில் உட்காந்து இவருக்கு என்ன ஆகணும்? என்னை எத்தனை பேர் கேட்டா, அவருக்கு தபோவனத்தில் அதிர்ஷ்டானம் இருக்குது, நிறைய இடங்களில் சன்னதி இருக்கே, நீங்கள் என்னதுக்கு தனியாக கட்டினேன்? நாங்கள் கட்டலை ஐயா, எங்களால் கட்டவும் முடியாது. அவர் சங்கல்பிச்சுட்டார், அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அதுதான் நிஜம். குருஜி முரளிதர சுவாமி சொன்னார், தாத்தாவோட சங்கல்பம் அவர் இங்கே உட்காந்துருக்காருனார். எதுக்கு உட்காந்துருக்காருனா இங்கே வரவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே உட்காந்துருக்கு இல்லையா? தயாமூர்த்தின்னு ஒரு நாமா இருக்கு, அவ்வியாஜ கருணாமூர்த்தி. லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற நாமாவே மூல விக்கிரகாயை நமஹான்னு இருக்கு. அப்படி மூல விக்கிரகமா கருணையே அப்படிங்குமா அந்த வரவாளுக்கெல்லாம் தரிசனம் பண்ணினாலே சந்தோஷம் கிடைக்கணும். இங்கே சத்த உட்காந்துருந்தா நிம்மதி கிடைக்கணும், அமைதி கிடைக்கணும். மனுஷால்கிட்ட சொல்ல முடியாத வேதனைகள் தாபங்கள்லாம் நம்ம மனசால அவர்கிட்ட சொல்லலாம். அவர் கேட்பார், கேட்டுட்டு அனுகிரகம் பண்ணுவார். நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படும். அதுக்கு தானே இந்த சன்னதிகள்லாம் இருக்கு. அப்போ அம்பாள் என்ன பண்றா? நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறா. எங்க போனாலும் உன்னை பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷம் வரா மாதிரி நடந்துக்கும். உன்னோட பிரசன்ஸ் பிரமாதம். அலங்காரம் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளா கூட இருக்கலாம் ட்ரெஸ் இல்லையா?
கிரிகேரியஸாக ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு தான் போகணும்னு அவசியம் இல்லை. எளிமையாக இருந்தால் போகிறோம். பார்த்த உடனே தெய்வீகமாக தோணணும் இல்லையா? ஹிருதயம் சுத்தமாக இருக்கணும். சோபான் மகாராஜ் ஒரு அபங்கம் எழுதுறார். ஓஹோன்னு அலங்காரம் பண்ணிட்டான், உள்ள பூரா ஒரே அழுக்குன்னு எழுதுறேன். அப்படி இருக்கக்கூடாது. சித்தம் சுத்தமாக இருக்கணும். அடிப்படையாக அழுக்கு வஸ்திரம் போட்டுக்காமல், அழுது வடியாமல், சிடு சிடுன்னு இல்லாமல், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட. ஃபோட்டோகிராஃபர் சொன்னால் சரினால சிரிப்பு வர மாட்டேங்கிறது நிறைய பேருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. எப்போவுமே லேசாக ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கணும். கெக்கரை பெக்கரான்னு சிரிக்கக்கூடாது இல்லையா? அப்படி பார்த்தாலே ஒரு ஜென்டிலாக நம்ம ஜெஸ்டர் பார்த்தாலே ஒரு பெரியவர் அப்படின்னு தோணணும் இல்லையா? இப்போ வந்தாலே சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருக்கும் இல்லையா? அப்படி ரஞ்சனி நந்தினி அங்கனி பதுமராக விலாச வியாபினி அம்பா சஞ்சல ரோக நிவாரணி வாணி. ரொம்ப அழகான வார்த்தை. மனசு எல்லாருக்கும் ஒரு நிலைப்படாமல் இருக்கதான் சாஞ்சல்யம்னு சொல்லுவான். அர்ஜுனன் கிருஷ்ணன்ட்ட கேட்குறான் கீதையில், கிருஷ்ணா நீ மனசை அடக்குன்னு சொல்லிவிட்டியப்பா, அது ஒன்றும் சாதாரண விஷயமா தெரியலையே. ஒரு விஷமம் பண்ணுற குழந்தைய கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால. இது மாதிரி பல மடங்கு விஷமமானது இந்த மனசு. அதனால இது எப்படி நான் அடக்குவே, இது ரொம்ப சஞ்சலமாக இருக்கே அப்படிங்கிறான். இது எப்படி இருக்கு அப்படின்னா, வாயுவை கட்டுப்படுத்துறேன்னு சொன்னால் நடக்கிற காரியமா? காற்று வீசுறது பிரமாதமா, காற்றே நில்லு அப்படின்னா ஒன்னையும் சேர்த்து தூக்கி அனடை போட்டுட்டு போயிடும். உனக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால அப்போ என்ன பண்ணுறதுன்னு பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார். வாஸ்தவம் தான், மனசு அடக்க தான் முடியாது, நானே ஒத்துக்கிறேன், ரொம்ப கஷ்டம். ஆனால் அபியாசம் பண்ணினால் முடியும், முயற்சி பண்ணினால் முடியும். முதலாளே வண்டி ஓட்ட முடியாது, முதலாளே டைப்ரைட்டிங்கோ ஷார்ட் ஹேண்டோ எழுத முடியாது. பை ப்ராக்டிஸ் யூ கேன் அச்சீவ். அதனால விடாமல் முயற்சி பண்ணி இந்த லட்சியத்தை அடையணும்னா நீ அடைஞ்சு விடலாம். ஆனால் அதை தவிர மனசை அடக்கினாலொழிய அல்லது மனசு அடங்கும்படியாக ஆனாலொழிய நீ எதை நினைச்சியோ அது நீ அடையவே முடியாது. அப்போ அது நடந்துதானே தீரணும். இப்போ சஞ்சலம் இருக்கே அப்படின்னா, அகஸ்தியர் பாட்டு நம்ம பாடுறோம். சஞ்சலம் வந்துதா உன் தலையெடுத்துடா திண்டாடு போ, நீ என்ன கொஞ்சம் நஞ்சமாக அநியாயம் பண்ணியிருக்க அப்படி சொல்ல மாட்டா மகான்கள். சஞ்சலம் வந்ததென்றால் சாது சங்க சந்நிதி சென்றிடுவாய். சஞ்சலம் வந்ததென்றால் சாது சங்க சந்நிதி சென்றிடுவாய். நஞ்சம் மகன்றிடவே நாராயணன் நாமம் ஜபித்திடுவாய். நஞ்சம் மகன்றிடவே நாராயணன் நாமம் ஜபித்திடுவாய். நல்ல வழி சொல்லுவேன் மனமே நாடி தெரிந்து கொள்வாய். மெல்ல விழித்தெழுந்தால் மனமே வெற்றி அடைந்திடுவாய். சஞ்சலம் வந்துதா, டென்ஷன் வந்துதா, சார் இன்னைக்கு நான் வரல சார், இன்னைக்கு நான் கோவிலுக்கு வரல, இன்னைக்கு சத்சங்கத்துக்கு வரல, ரொம்ப கவலையாக இருக்குது, மைண்டு டிப்ரெஸ்டாக இருக்குது, அன்றைக்கி தான் வரணும். இன்னைக்கு உடம்பு கொஞ்சம் முடியல, அன்றைக்கி தான் வரணும். நல்ல ஜுரமாக இருக்கிற அன்றைக்கி சத்சங்கத்தை வந்து ஒரு வாரமாக போத்தின்னு உட்காருங்க, கிளம்பி போகிறத நீங்கள் சரியாயிடுவேன். அனுபவம். மனசு ரொம்ப கவலையாக இருக்குது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, ஒரே எரிச்சலும் கோபமும் ஆத்திரமும், குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, உட்காந்து இங்கே வந்து உட்காருங்க, மனசு சரியாக போயிடும். அதுக்கு தான் இந்த இடம் இருக்குது. அதிஷ்டானங்களோ சன்னிதானங்களோ எதுக்கு இருக்கு? சஞ்சலம் வந்ததுன்னா நீயே உனக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணி தீர்த்துக்க முடியாமல் மேலே மேலே அக்ரிவேட் பண்ணிட்டே போற. ப்ராப்ளத்துக்கு காரணமே உன்னோட ஈகோ தான். அதில் திருப்பி அதுலேயே வச்சுட்டு இருந்தா அப்படி சரியாகும். மகான்கள்கிட்ட வந்துவிட்டாலே நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீ வெறும் வந்து உட்காந்துரு சன்னிதானத்தில், யூ வில் பி ஆல் ரைட். இன்னொரு வார்த்தை என்ன சொல்ல, சஞ்சல ரோக நிவாரணி. சஞ்சலங்கிற ரோகத்தை அம்பாள் தீர்த்துருவா சன்னிதானத்துக்கு போனாலே. சஞ்சல ரோக நிவாரணி வாணின்னு ஒரு வார்த்தை சொல்ல. வாணின்னா வாக்கு. நாளைக்கு சரஸ்வதி பூஜை, சரஸ்வதியும் இதில் வந்துடுறா. இந்த வாக்குங்கிறது எப்படி? ஒருத்தர் வந்து தெய்வீகமாக பாடினாலோ பேசினாலோ என்ன சொல்லுவா? ஒரு சரஸ்வதி கட்டாட்சம் இருக்கு, நாக்கில் சரஸ்வதி இருக்கான்னு சொல்லுவாளா இல்லையா? தத்து பித்துன்னு வளர்ற வாழ்க்கெல்லாம் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறது இல்லை இல்லையா?
வேண்டாத பாட்டு பாடுறவாளெல்லாம் யாராவது சொல்லுவாளா? சொல்ல மாட்டா. ஏன்னா தெய்வீக வெளிப்பாடு இருந்தால் தான். வெறும் பேச்சு உளறல் சத்தத்துக்கெல்லாம் அந்த மரியாதை இல்லை. தெய்வீக வெளிப்பாடு இருந்ததுன்னா அந்த பேச்சுக்கோ பாட்டுக்கோ சரஸ்வதி கட்டாட்சம் இருக்குன்னு சொல்லுவா. சிகாகோவில் பேசும்போது ஃபஸ்ட்டு ஸ்பீச்சு விவேகானந்த சுவாமிக்கு அப்போ he was just he has completed 29 entering to 30. 7000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்நிய தேசத்தில் அந்நிய கலாச்சாரம். நம்ம தேசத்தை பற்றி, நம்ம ரிஷிகளை பற்றி, நம்ம வேதத்தை பற்றி பேச போறார் அவர். சரஸ்வதி தேவியை தியானம் பண்ணிட்டேங்கிற குருநாதர் தியானம் பண்ணார். சரஸ்வதிங்கிறது சாட்சாத் சாரதா தேவி தியானம் பண்ணினார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் த வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்பீச் ஹாஸ் பீன் டெலிவர்டு இல்லையா? அதுக்கு சரஸ்வதி கட்டாட்சம்னு சொல்லலாம். அப்போ வாக்கில் நாமாவரணம், ஹிதமாக பேசணும். அடுத்தவா மனசு புண்படாம ஒரு 2 வார்த்தை. சுவாமி சின்மயானந்தா சொல்லுவார், இஃப் யூ வாண்ட் டு சே நோ வித் அ ஸ்மைல் அப்படிங்க. அதெல்லாம் கிடையாது, போய் அவள தீர்ந்து போயிடுத்த அப்புறமா வரல, அவ்வளோதானே. விஷயம் இன்னும் ஒன்று தானே. கடுமையாக பேச வேண்டாமே, இனிமையாக பேசலாமே. அவளுக்கு இல்லைங்கிற வருத்தத்தோட கோவிச்சுண்ட வருத்தமும் சேர்ந்து போயிடும். அதனால கோபப்படாமல் இருக்க முயற்சி செய்யணும். கோபப்படாதேன்னு கூட சொல்ல முடியாது. கோபப்படாமல் இருக்க முயற்சி செய்யணும். சிங்கேரி ஆச்சாரியர் அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள் ஆசிரமத்தில் இருக்கிறத ஒரு தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு பக்தர் போகிறார். ஆச்சாரியால், நான் ஆஃபீஸ் வேலை பண்ணும்போது சில பேர் சரியாக வேலை செய்யாமல் இருக்கிறவாட்ட நான் கோவிச்சுன்னு விடுறேன். நீங்கள் கோபப்படப்படாதுன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு நான் தப்பு பண்ணுறேன்னு வருத்தமாக இருக்குது. ஆனால் சாப்பிட்டா சொன்னால் அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் என்ன பண்ணுறது? இதமாக சொன்னால் வேலை நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சிரிச்சார் அவர். இப்படி நடந்து போனார். ரிப்ளை பண்ணலை. இவர் இப்படி பார்த்து நின்றுட்டு இருக்கார். வான் ஜாடை காட்டினேன். பின்னாடியே போனேன். சாரதாம்பாள் கோவிலில் ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிறது. காத்தாலே வேலை ஆரம்பிச்சு கொடுத்து மேலே சாரங்கட்டி ஏறி விமானத்துக்கிட்டெல்லாம் வேலை செய்கிற ஆட்கள் டெய்லி மத்தியானம் ஒரு பர்டிகுலர் டயத்தில் ஆச்சாரியால் போய் சூப்பர்வைஸ் பண்ண போவார். அந்த டைம் அது இல்லைங்கிறதுனால அவளுக்குள்ளே பேசிட்டு அரட்டை அடிச்சுன்னு என்றைக்குமே வேலை செய்கிற வேலை நம்ம கவனிக்கலைன்னா அவள் கேஷுவலாக இருப்பாள். அரட்டை அடிப்பா, பேசுவா, கொள்ளுவா. ஒரு ரிலாக்ஸேஷன் அவளுக்கு நினச்சிப்பா. அந்த மாதிரி அவளுக்குள்ளே பேசிட்டு வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்யாமல் இருக்கா. திடீர்னு வந்துட்டார். இவர் பார்த்த உடனே பரபரன்னு ஆகி அவன் எதையோ எடுத்து ஏதோ வேலை செய்கிறான். உடனே லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபயர் பண்ண. என்ன ஏமாத்தா பார்க்குறா நீங்கள்? அம்பாள் பார்த்துட்டு இருக்கான். ஜாக்கிரதை, அவள் வேலை ஒழுங்காக செய்ய வேண்டாம், நீங்கள் தப்பு பண்ணுறாளே, பாபம் பண்ணுறாளே அப்படின்னு கோவிச்சுட்டார். எல்லாரையும் வேலை வெளுத்து நடுங்கி போயிட்டாங்க. நமஸ்காரம் பண்ண, வேலையை பாருங்க அப்படின்னு. இவர் பார்த்தார், பரவாயில்ல, என்ன வடிவே ரொம்ப கோச்சுக்கிறாரே அப்படின்னு நினச்சிட்டார். படி இறங்குறத இவரும் பின்னாடி இறங்கினார். இவர் பார்த்து சிரித்து இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு. இப்போ அந்த காரியம் நடக்கிறதுக்கு கோவப்படுறேனே தவிர எனக்கு அவள் மேலே சாத்திரம் இல்லை. ஔவையார் 60 சினம்னு சொன்னான். ஒருத்தர் பார்க்க 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 ஒரு ஆங்காரம் வருது. அன்னைக்கு இப்படி என்னை பற்றி பேசினானே, அன்னைக்கு எனக்கு இப்படி பண்ணானே, இவனை விட்டு வைக்கப்படாது. இந்த வெறி தப்பு. அந்த காரியம் ஆறதுக்காக ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறோம். அடுத்த தடவை அவளை பார்த்தா சிரிச்சு ராம் ராம்னு சொல்ல முடியணும் இல்லையா? அது கூட ரொம்ப அப்சல்யூட் நெசசிட்டி இருந்தால் தான் அப்படி பேசணுமே தவிர we should try to avoid. வர்றவாட்டை அப்படி ஹிதமாக பேசணும். வாங்க உட்காரணும், என்ன வேணும் உங்களுக்கு, அப்படி ஹிதமாக பேசணும். அவள் ஏதோ கஷ்டத்தில் கவலையில் வர்றா, நம்மளால் அவள் கஷ்டத்தெல்லாம் தீர்க்க முடியாது இல்லையா? எங்கிட்ட எத்தனையோ பேர் அவள் விஷயங்கள்லாம் சொல்லுவா. நியாயமான முறையில் இருந்ததுன்னா நான் பொறுமையாக கேட்பேன். அது ஒன்று தான் நம்ம பண்ண முடியும். நான் வேண்டிக்கிறேன் சுவாமிகிட்ட, நீங்களும் வேண்டிக்கோங்க, சரியாக போய்டும். லோக விவகாரங்கள்லாம் கொண்டு வருவா. தயவு செய்து இங்கே வராதிங்கன்னு விடுவேன். அங்கே அது சரியில்லை, இங்கே இது சரியில்லை, அவள் அப்படி தப்பு பண்ணுறா, அது எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் ஃபார் தட். இது நம்ம வேலை இல்லை. உங்களுக்கு தான் கஷ்டமா சொல்லுங்க, பர்சனல். சுவாமிகிட்ட வேண்டிப்போம். நம்ம சுவாமியே வேண்டுவோம்னு தான் சொல்லுவார், வேண்டிக்கோன்னு சொல்ல மாட்டார்.
அதான் நீ வேண்டிக்கோ நானும் வேண்டிக்கிறேன்னு அர்த்தம். அது பிரார்த்தனை ஒன்று தான் வழியே தவிர வேற என்ன வழி இருக்கு? இந்த கஷ்டத்தை திருப்பி திருப்பி பேசுறதுனாலையோ யார் நிந்திக்கிறதுனாலையோ ஒரு விஷயம்னு எடுத்துட்டா அதுக்கு ஒருத்தர் காரணம்னு தோணும். ஆனால் அப்படி இல்லை. அது ஒரு ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு சிச்சுவேஷன், நமக்கு தெரியாது. அது அப்புறம் அப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, அதனால தான் நடந்ததுங்கிறது நமக்கே ரொம்ப லேட்டாக புரியும். ராவண சம்ஹாரம் ஆன பிறகு ஆகாசத்தில் தேவர்கள்லாம் காட்சி கொடுக்குறா ராமருக்கு. பரமேஸ்வரன் பிரம்மதேவன் எல்லாரும் இருக்கா. அதுக்கு நடுவில் ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் ஜம்மன் இருக்கார். அவர் யாருன்னு தெரியல. அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணா, ராமா மீட் மிஸ்டர் தசரதா யுவர் ஃபாதருங்கிறா. யாரோ ஜம்முன்னு இருக்காரு, சின்ன பையன். இல்லை அங்கே போனதுனால இப்படி ஆகிட்டேங்கிறார். அப்போ ராமர் சொல்கிறார், அப்பா உங்கள்கிட்ட ஒரு வரம் கேட்குறேன், கேளுப்பா. கைகேயி அம்மா மேலேயும் பரதன் மேலேயும் உங்களுக்கு கோபம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு கேட்குறார் ராமர். தசரதர் சொல்கிறார், எனக்கு கோபம் இருந்தது, நான் சாகரம் பட்டுக்கும். அப்புறம் சொர்க்கத்துக்கு வந்துட்டேன்னா இது அவ்வளவும் ஒரு தீர்மானத்தில் நடக்கிறது, ஒரு நியதிங்கிறது எனக்கு புரிஞ்சு கொடுத்து எனக்கு இப்போ யார் மேலேயும் கோபம் இல்லைங்கிற. அப்போ யார் வந்தாலும் அவட்ட ஹிதமாக பேசுறது. சஞ்சல ரோக நிவாரணி வாணி, அந்த வாக்கு அம்பாளுடைய. அம்பாள் என்ன வரவாட்டெல்லாம் பேசின்னு இருக்காளான்னா அர்ச்சாவதார ரூபமாக இருக்கிறத மௌனத்தினால அனுகிரகம் பண்ணுறா. பிரத்யட்சமாக மகான்களாகவே வரும்போது பேசுகிறா. சாரதா தேவி சரித்திரத்தில் நிறைய நம்ம பார்க்கலாம். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களில் வருபட்டு மிதிபட்டு அம்மாட்ட வருவாள். அவள் யார் என்ன, அவளோட தபஸ் என்ன, ஞானம் என்ன, அதெல்லாம் தெரியாது. நாங்கள் போனால் ஏதோ நல்லது நடக்கும்னு வருவாள். லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமா இருக்கு, ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்தி தாயினின்னு ஒரு நாமா. பிறப்புனால, இறப்புனால, மூப்புனால, வியாதினால, பிரச்சனைனால, ஏகப்பட்ட ப்ராப்ளத்தினால இந்த ஜீவன்கள்லாம் ரோஸ்டர். அப்படியே வாழ்க்கையில் வேதனை தாங்க முடியல. அவளுக்கு ஒரு எங்கேயாவது ஒரு விஸ்ராந்தி வேணும், ஒரு அமைதி வேணும். கவலைப்படாதே, சுவாமி இருக்கார், அனுகிரகம் பண்ணுவார். உட்கார், தூத்தம் சாப்பிட்றியா, இந்த பிரசாதம் சாப்பிடு, உட்கார். எத்தனை பேர் வெயிலில் வருவா, அவளை உட்காந்து வச்சு அம்மா விசிறி விட்டுருக்கா. அவளுக்கு சாரதா தேவி அம்மா விசிறுவா. ஐயோ அம்மா நீங்கள் விசிறாமா, அதனால என்ன நீ என் குழந்தை இல்லையா அப்படின்பா. காத்தால் எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன், திரும்பி நீ போகிறதுக்கு நேரம் ஆகுமே, எப்படி வந்த, நடந்து வந்தியா, குதிரை வண்டியில் வந்தியா, இந்தா இதை சாப்பிடு. இந்த அன்பு காட்டுறதுல நமக்கு என்ன ஓர வஞ்சனை? நம்மளால் அனுகிரகம் பண்ண முடியாது, அன்பு காட்டலாம் இல்லையா? வள்ளு வள்ளுன்னு விழாமல் எல்லாத்தையும் பிரியமாக இருக்கிறது. பிரியவர்த்தாய நமகான்னு ஒரு நாமம் இருக்கு அம்பாளுக்கு. அன்பு, அன்பே வடிவம், அன்பே விரதமாக கொண்டவள். சுவாமி மேலே பாடுறோம், அன்பே உருவாய் கொண்டவராம், ஆலின் கீழே அமர்ந்தவராம், அபயம் என்றே வந்தோர்க்கு அல்லல் தீர்க்கவே வந்தவராம். இல்லையா? அவ நமக்கு அதை காட்டுறது, இதுதான் உங்களுக்கு வாழ்க்கைன்னு காட்டுறான். இப்படி ஒருத்தட்ட அன்பாக இருந்து அதனால் ஒரு புண்ணியம் வந்து அந்த புண்ணியத்தினால அவளுக்கு லாபம் இல்லை. அவள் எதை அடையணுமோ அதை அடைஞ்சுட்டா. அந்த நிறைய நிலையில் இருந்துட்டு நமக்கு அந்த வழியை காட்டுறா. அதனால் இந்த வாக்குங்கிறது எப்படி இருக்கணும்? இனிமையாக இருக்கணும், ஹிதமாக இருக்கணும், யாரையும் நோகடிக்காமல் இருக்கணும். இல்லையா? அவளுக்கு ஒரு கன்சலேஷன் கொடுக்கணும், அவளுக்காக ப்ரே பண்ணணும். நம்ம ப்ரெசன்ஸ்னால எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், நம்மளுடைய பேச்சினால எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கணும், நம்ம கண்களில் அன்பே இருக்கணும். இது அம்பாள் காட்டுறா. ரஞ்சனி நந்தினி அங்கனி பதுமராக விலாச வியாபினி அம்பா சஞ்சல ரோக நிவாரணி வாணி சாம்பவி சந்திரகலாதரி ராணி. பரமேஸ்வரனுக்கு சாம்பன், சாம்பவன்னு பேர். அவருடைய பத்னிங்கிறதுனால இவ்வளோ சாம்பவின்னு சொல்கிறது. வாக்கியோட சாம்பன்னு சொன்னால் ச அம்பா தான் சாம்ப, அம்பாளோடு கூடினவருங்கிறதுனால அவர் பரமேஸ்வரனுக்கு சாம்ப பரமேஸ்வரன் சொல்லுவார். சாம்ப சிவம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? ச அம்ப சிவம்னு அர்த்தம். தாயாரோடு கூடினவள். கபாலீஸ்வரர் கோவிலில் நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசில் சுவாமி வீதி ஊர்வலம் வர்றத பெரிய ரத்தத்தில் கபாலீஸ்வரர் வருவார். அப்படி கால் மேலே கால் போட்டு கிரீட்டம் வச்சுட்டு பட்டு வஸ்திரமெல்லாம் உடுத்திண்டு
கையில் செங்கோல் வச்சு அப்படி உட்காந்துருப்பார். பிரம்மாண்டமான மாலை சாத்தியிருப்பான். பக்கத்தில் இருக்கிறதே தெரியாதபடிக்கு இப்படி ஒடுங்கி அம்பாள் இருப்பான். அவளுக்கு ஒரு மாலை சாத்தியிருப்பான். இன்னண்ட தனியாக கற்பக அம்பாள் தனியாக வருவான். அப்போ அவ யாரு இவ யாரு? இது அம்பிகையாக காட்சி கொடுக்குறா. அதில் அர்த்தநாரி ரூபமாக அவரோட பிரியாமல் இருக்கா. இப்போ லக்ஷ்மி சன்னதி, தாயார் சன்னதின்னு பெருமாள் கோவிலில் இருக்கு. பெருமாளை பார்த்தா பெருமாள் ஹிருதயத்திலும் அவள் தான் இருக்கா. பிரிக்க முடியாத சக்தி இல்லையா? அதனால சாம்பவியாக இருக்கிறவள் அவரோட இருக்கா, அர்த்தநாரி ரூபிணியாக இருக்கா. அப்புறம் என்ன, தனியாக அம்பாளாகவும் காட்சி கொடுக்குறா. அதுலேயும் பரமேஸ்வரன் கூடவே இருக்கார். இப்படி சாம்பவி சந்திரகலாதரி, சிரசில் சந்திரகலையை தரித்து கொண்டிருக்காள். சந்திரனை தரிச்சுன்றதுக்கு துளசிதாசர் அழகாக விளக்கம் கொடுக்குறார். ராமச்சரித்த மானஸில் பரமேஸ்வரன்கிட்ட சொல்கிறார், சந்திரன் அபச்சாரப்பட்டுட்டான். அதனால் ரெண்டு விதமான சரித்திரம் இருக்குது. ஒன்று பிள்ளையார்கிட்ட அபச்சாரப்பட்டதுனால தேஞ்சு போகிறதுக்கு சபிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லி தேஞ்சுட்டே வருதும்படியாகி, அப்புறம் மன்னிப்பு கேட்டதுனால திருப்பி வளரும்படியாக அனுக்கிறோம்னா சங்கடகர சதுர்த்தி விரதம் அதுதான் கொண்டாடுறா. அது ஒரு விஷயம். இன்னொன்று, தக்ஷன் மாமனாரே சபிச்சு விட்டார், நீ ஒரு 27 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ஒரு பொண்ணுகிட்ட மட்டும் பிரியமாக இருக்கு, நீ மற்றவாழ்லாம் என்கிட்ட புலம்பரா, அழகாக இருக்குங்கிற திமிரு தானே, க்ஷயமாக போன்னு சபிச்சு விட்டார்னு சொல்கிறான். அப்படி இருக்க வேண்டியவரை தடுத்து காப்பாற்றி பரமேஸ்வரன் என்ன பண்ணார், சாபம் பலிக்கும், நீ பண்ண தப்பு உனக்கு அப்போ தான் ஞாபகம் இருக்கும், ஆனால் ஒரேடி அழிஞ்சு போக மாட்டேன், திருப்பி வளராப்பில் அனுக்கிரகம் பண்ணி அதுக்கு அடையாளமாக சந்திரனோட ஒரு கலை, ஒரு நாளுடைய ஒளி எடுத்து அப்படி தலையில் வச்சுட்டாராம். அதனால் எம் ஆசிரித்தோ அப்படி வக்ரோ சந்திரஹா சர்வத்திர வந்தியதேங்கிறார். வக்கரனாக வளைஞ்ச கூணலாக இருக்கிற சந்திரன் எல்லாராலையும் வணங்கப்படுறான். எப்படி சந்திரசேகரான்னு கும்பிடும்போது பரமேஸ்வரனை கும்பிட்டா அந்த நமஸ்காரம் அவனுக்கும் போடுது. அவனுக்கு ஒரிஜினலாக அதுக்கு விஷயம் இருக்கோ இல்லையோ தெரியாது. அப்படி தோஷம் உள்ளவனாக இருந்தால் கூட நீ என்கிட்ட வந்துட்டே இல்லையாப்பா, உன்னை தூக்கி தலையில் வச்சுக்கிறேங்கிற பரமேஸ்வரனுடைய ஆத்துக்காரி வேறு எப்படி இருப்பாள், குத்தங்குறை பார்க்காமல் என்கிட்ட வந்துட்டே இல்லையாம்மா, நீ நான் உன்னை எடுத்துக்கிறேன், கவலைப்படாது, உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு ஒத்தொத்தரையும் ரட்சிக்கிறவள் அம்பாள். அதனால் சந்திரகலாதரி ராணி, அஞ்சனமேனி அலங்கிருத பூரணி. அர்ச்சாவதார திருமேனியில் பார்த்தா கண்ணங்கரேன்னு அவளோட திருமேனி இருக்கு. இருட்டுங்கிற அந்த காலராத்திரி ரூபமாக அவளே இருக்கா. ராமகிருஷ்ண சார் சொல்கிறார், காளியும் கிருஷ்ணனும் ஏன் கருப்பாக இருக்கா தெரியுமோ அப்படி ஒரு கேள்வி கேட்டார். நீளமாக இருக்கா, கருப்பாக இருக்கா, கருநீல நிறமாக இருக்கா, ஏன் தெரியுமோன்னு. தெரியலேன்னா பரமஹம்சர் சொன்னார், சமுத்திரக்கரைக்கு போயிருக்கியா? போயிருக்கேன். கரையிலேருந்து பார்த்தா கடல் எப்படி தெரியும்? நீளமாக தெரியும். கிட்ட போயிருக்கியா? போயிருக்கேன். அந்த சமுத்திர தீர்த்தத்தை எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? எந்த கலரும் இருக்காது. ஆகாசம் இங்கேருந்து பார்த்தா அப்படி இருக்கும், நீளமாக இருக்கும். ஆகாசத்தில் மேலே பறந்து போக போக சுற்றி இருக்கிற ஆகாசம் எப்படி இருக்கும்? நம்ம இப்போ இங்கே நம்ம சுற்றி இருக்கிறதே ஆகாசம் தானே, கலர் கிடையாது. அதனால் நிறமில்லாதது ஒரு நிறத்தில் தெரியறதோட அடையாளம் என்ன? டிஸ்டன்ஸ். எட்டக்க இருந்தால் நிறம் தெரிகிறது, கிட்டக்க போனால் நிறம் இல்லை. தெய்வத்துக்கிட்டேருந்து விலகி இருக்கிறவாளுக்கு அது கருப்பாக, இருட்டாக, நீளமாக தெரியறது. கிருஷ்ணனையோ காளியோ நெருங்கிவிட்டால் நிறம் தெரியாதுங்கிற பரமஹம்சர். எவ்வளோ அழகான உதாரணம் பாருங்கள். அதனால் அம்பாள் கோவிலில் பவதாரணி எப்படி இருக்கா? கண்ணங்கரேன்னு திருமேனியோடு அத்தனை அழகாக இருக்கா. அவளுக்கு நிறைய அலங்காரம் பண்ணினா அந்த அலங்காரத்துக்கு பெருமை. அஞ்சனமேனி அலங்கிருத பூரணிங்கிறார் அபிராமி பட்டர் சொல்லும்போது, அணியும் அணிக்கு அழகேங்கிறார். அவளே தான் நவரத்தனங்களாக இருக்கா. மணியே, மணியின் ஒளியே, அதில் இருக்கிற ஜொலிப்பு அவள் தான். ஒளிரும் அணி புனைந்த அணியே, அத்தனை நகைகளும் போட்டுருக்கிற நகையேங்கிறார். அத்தனை நகையும் போட்டிருக்கிறதுனால அந்த நகைக்கு அழகு வருது. உனக்கு என்னம்மா, உனக்கு புன்னகை போருமே, உனக்கு எதுக்கு பொன்னகை? அதனால் அணியும் அணிக்கு அழகேங்கிறார். அப்போது சர்வாபரண பூஷிதாயை நமஹான்னு ஒரு நாமம் இருக்குது லலிதா சஹஸ்ரநாமத்தில் இல்லையா? அதனால் அஞ்சனமேனி அலங்கிருத பூரணி. அஞ்சனம்னா மையின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? கபீர்தாசர் சொன்னார்,
கண்ணில் மை தடவிண்டா பூமி கடியில் இருக்கிற புதைகள் தெரியும்னு சொல்கிறா. என் குருநாதர் ஒரு மை கொடுத்தார், அதை தடவிண்டேன். குரு கிருபா அஞ்சன பாயோ மேரே பாயி. அதை தடவிண்டதுனால என்னாச்சு? ராமபினா கச்சு தே கத்து நாயி. பார்க்குற இடமெல்லாம் ராமனா தெரியறது எனக்கு. உள்ளும் வெளியிலும் ராமன், எங்கும் ராமன், எதிலும் ராமன் அப்படின்னு அப்படி தெரிஞ்சதுக்கு காரணம் என்ன? குரு கிருபைங்கிற அஞ்சனம், அந்த மை கிடச்சிதுன்னா. அந்த மை தான் அம்பாளுடைய சொரூபமே. அவளே தான் ஞான அஞ்சனம்ங்கிறது அவளே தான். அவளோட கருணை கிடைச்சால் உள்ளும் வெளியும் எங்கும் அந்த சக்தி நமக்கு தெரிவாள். அவளோட காட்சி கிடைக்கும். மனசில் பேத உணர்ச்சி அடியோடு போயிடும். அன்புங்கிறது நம்மளோட சுபாவமாகவே ஆயிடும் இல்லையா? இந்த சுபாவமே மாதுரியமாக இருக்கிற அம்பாளோட கருணை கிடைச்சா நாம் அப்படி தானே ஆகும். தாயை போல பிள்ளை நூலை போல சேலேன்னு அம்மாவோட குணம் நமக்கு வர வேண்டாமா? நம்மளை பெற்ற தாயாரோட குணம் நமக்கு இருக்கலாம், ஹெரிடிட்டரி. ஜெகன்மாதாவோட குணம் நமக்கு வரணுமே இல்லையா? அதனால் அந்த அம்பாளோட அனுகிரகத்துக்கு பிரார்த்தனை பண்ணினா அந்த மையை எடுத்து நமக்கு தடவுவான். அக்ஷரமணமலை ரமண பகவான் சொல்கிறார், மயல் இந்த உலகத்தில் நான் மயங்கி கிடக்கிறேன், ஒரு மையை தடவிண்டு, மாயைங்கிற மையை தடவின்னு திண்டாடின்னு இருக்கேன். இதுலேருந்து மாறி உன்னோட உண்மை தடவி எனக்கு நெஜத்தை கொடுங்கிறார். உண்மை 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 அப்படிங்கிறார். அதனால் அம்பாளோட திருமேனி என்ன? ஞானமயமானவள், அஞ்சனமேனி, அலங்கிருத பூரணி, அமிர்தஸ்வரூபிணி, அழிவே இல்லாதவள், அழிவில்லாத நிலைமையை நமக்கு தரக்கூடியவள். ஐ வில் ரிமைன் ஆஸ் அ ஃபார்ம்லெஸ் வாய்ஸ் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் 39 வயசுல உடம்பை விட்டுவிட்டார். He is still there. அவர் சித்தியாகி பல வருஷம் கழிச்சு அரவிந்தருக்கு அவர் ஜெயிலில் அனுகிரகம் பண்ணினாருங்கிறது அரவிந்தர் சரித்திரத்தில் இருக்கு. பொன்மலையில் ரயில்வே காலனியில் ராமகிருஷ்ண சாரதா சமிதின்னு இருக்கு. அகிலா அம்மான்னு ஒரு மாதாஜி, அவள் தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணினா. உத்தியோகத்துக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்றது, தூங்கிறது, குடும்ப விஷயம் விவகாரம்னே ஜனங்கள் இருக்கக்கூடாது. அவளுக்கு ஒரு சத்சங்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக அதை ஆரம்பித்து பஜனைகள்லாம் பண்ணி ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து பரமஹம்சர் சாரதா தேவி விவேகானந்தரை பற்றி எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்து சத்சங்கம் நடத்தி மக்களுக்கெல்லாம் ஒரு அமைதி ஏற்படுத்தினா. அப்புறம் அந்த இடத்துல ஒரு சன்னிதானம் கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அது அந்த அம்மாவுக்கு அப்புறம் அவளோட பிள்ளை முரளிகிருஷ்ணன் ஜி பார்த்துக்கிறார். அவள் குடும்பத்தோடு சேவை பண்ணுறா. இதை தவிர ராமகிருஷ்ண சாரதா பேரில் ஒரு ஸ்கூல் நடத்துகிறா. 1000 குழந்தைகள் படிக்கிற ஸ்கூல். நம்ம சனாதன தர்மத்தோட நெறிமுறையில் அந்த பள்ளிக்கூடம் நடக்கிறது. இந்த குழந்தைகள்லாம் தெய்வ பக்தியோட ஒழுக்கத்தோட படிப்பு சொல்லித்தரப்படுறது. அந்த கோவிலில் அந்த மடத்தில் அப்படி ஒரு சாநித்தியம் இருக்கும். நான் குருக்கிற பேரில் நிறைய தினம் போய் அங்கே சத்சங்கம் பண்ணியிருக்கேன். அவள் குடும்பமே வந்து குரு மகாராஜுக்காக உழைக்கிறது. அங்கே இருக்கிற சமிதியை சேர்ந்தவா எல்லாரும் அவர் குடும்பத்தை சேர்ந்தவா, அவர் குடும்பத்தை சேர்ந்தவா எல்லாரும் சமிதியில் இருக்கிறவா. அப்படி தான் பழகிறா. அங்கே சமிதிக்கு வெளியில் ஒரு பெரிய மரம் இருக்கும். ஜம்முன்னு நிழல் கொடுத்துட்டு இருக்கும். அதில் இருக்கிற இலையெல்லாம் உடைச்சி வீட்டில் இருக்கிற ஆட்டுக்கு போட்டார் ஒரு ஆசாமி, பக்கத்தில் இருக்கிற ஆள். ஒரு நாளைக்கு ஒரு அம்மா வந்து சொல்லியிருக்கா, அதெல்லாம் உடைக்காதப்பா, தப்பு. இந்த மரம் எத்தனை பேருக்கு நிழல் கொடுக்கறது, நீ இப்படி உடைக்கிறதுனால அதுக்கும் ஹிம்சை தானே, ஜீவ ஹிம்சை பண்ணாதே, இதை உடைக்காதே அப்படின்னு சொல்கிறா. சரி மானுட்டார். இது நடந்து ஒரு நாள் 2 நாள் கழித்து அவர் சமிதிக்கு வந்தார். முரளிகிருஷ்ணன் ஜிகிட்ட சொன்னார், இந்த மாதிரி நடந்ததுன்னு. அப்படிங்களா, சந்தோஷம். அந்த அம்மாவை நான் பார்க்கணுமே, யார் சொன்னாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. இது நடந்து ஒரு 15-20 வருஷம் இருக்கலாம் அதிகபட்சம். அம்மா சித்தியாகி 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த அம்மா வந்து வெள்ளை புடவை கட்டியிருந்தாங்க, தலை முடியாமல் இருந்தது, இந்த குரல் ரொம்ப இனிமையாக இருந்தது. அந்த குரலை ஒரு தடவை கேட்கணும், அவங்கள நான் பார்க்கணுங்கிற. நீ சொல்கிற அடையாளத்தில் யாருன்னு தெரியலையேப்பா, இங்கே அந்த மாதிரி இங்கே யாரும் இல்லையேன்னா சட்டுன்னு பின்னாடி பார்த்துட்டு இந்த படத்தில் இருக்காங்களே இந்த அம்மா தாங்க. எப்படி இது
நடந்திருக்க. இப்போ நம்ம மடத்தில் நடந்ததே நமக்கு தெரியும். ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு ஆராதனை உற்சவத்தில் பாகவத ஆளுக்கு வெத்தலை கொடுக்க வேண்டிய நேரம், அவள் ஆகாரம் முடிச்சுட்டு ஜெய ஜெய கோகுலபாலா பாடிவிட்டு அவளுக்கு தாம்பூலம் கொடுக்குற நேரத்தில் தாம்பூலம் இல்லைங்கிறது இவள் கவனிக்கல. தாம்பூலம் கொண்டு சப்ளை பண்ண வேண்டியவர் ஒரு இஸ்லாமியர். அவருக்கு தகவல் போனால் தான் அவர் கொண்டு வருவார். ஜெகத்குரு போயிட்டார், போதேந்திர சுவாமிகள் போயிட்டாருங்க. இங்கே கொண்டு கூட மடத்தில் வெத்தலை இல்லைன்னு அவர் அங்கேருந்து அடித்து புரண்டு வேகமாக எடுத்துன்னு வரார். அவள் அப்பா அச்சுச்சோ வெத்தலை தீர்ந்து போயிடுத்த, இனிமேல் போய் சொல்லி எப்போ கொடுப்பாரோன்னா வந்துடுத்தோம். நல்ல வேலை கொழுந்தியப்பான்னா காவி கொடுத்துட்டு கையில் ஒரு கம்பு வச்சுக்கிட்டு ஒரு சாமி வந்து சொன்னாருங்கிறா. எந்த சாமி? நாங்கள் யாரோ சாமிகளை போய் அங்கே அனுப்ப முடியுமா? யாரும் சாமிகள் இப்போ இங்கே இல்லையேன்னா அங்கே வரைஞ்சிருக்கிற சித்திரப்படத்தை காட்டி வருதான்னு சொல்லியிருக்கேன். இது கீர்த்தனத்திலே இருக்குது. அங்கேயும் நம்ம மகாபரிவா தபோவனத்துக்கு போனால் போதேந்திர சுவாமிகளுடைய அந்த லிங்கத்துக்கு மேலே இந்த படமாகவே இருக்கும். நீங்கள் போய் போனால் இப்போ பார்க்கலாம். அப்படின்னா அவளுக்கு ஏது மரணம் இல்லையா? அமிர்தஸ்வரூபிணின்னு அந்த அம்பாளோட கிருபை இருக்கிறதுனால, அவளை ஞானமயமாக இருக்கிறதுனால நம்மளாம் சரீரத்தோட லிமிட்டட், அவள்லாம் அன்லிமிட்டடாக இருக்கா, அகண்டமாக இருக்கா. மரணம்ங்கிறது அவளை ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அதை தாண்டி இருக்க முடியும்னு காட்டினா அந்த நிலையை அம்பாள் நமக்கு கொடுப்பாளாம். அதுக்கு குவாலிஃபிகேஷன் ப்ரீ ரிக்வசிட்டாக அதெல்லாம் சொல்கிறார். எல்லாருக்கும் ஹிதமாக இருக்கிறது, பிரசன்சனாகியே எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது. நான் ஆனந்தமாக இருந்தால் தானே அடுத்த வாழ்க்கை என்னால் ஆனந்தத்தை கொடுக்க முடியும். சுவாமி மகிழ்வித்து மகிழ்னு சொன்னார். அடுத்தவா சந்தோஷத்தில் தான் சந்தோஷம் இருக்குன்னார். மகிழ்ந்து மகிழ்வித்து மகிழ்னு நம்ம சேர்த்துக்கணும். நான் மகிழ்ந்து இருக்கணும், அப்போ தான் அடுத்த வாழ்க்கை என்னால் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். அவள் மகிழ்ச்சியை பார்த்து நான் மகிழணும் இல்லையா? எப்பவும் ஆனந்தமாக இருக்கிறது, ஹிதமாக பேசுறது, இனிமையாக பேசுறது, நம்மளால் முடிஞ்ச உதவி அடுத்த வாழ்க்கை செய்கிறது. ஒன்றும் பண்ண முடியாட்டியா 2 வார்த்தை பிரியமாக பேசு, அவளுக்கா பிரார்த்தனை பண்ணு. எங்கேயோ கரூரில் ஒரு ஸ்டாம்பீட் ஆகி ஏகப்பட்ட பேர் போயிட்டா, நம்மளால் போய் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. குருநாதா பகவானே அவளுக்கெல்லாம் சத்கதி கொடு. யார் முடியாமல் இருக்காளோ அவள்லாம் ஆரோக்கியமாக இருக்கட்டும், எல்லாரும் நன்னா இருக்கட்டும். இது என்ன காசா பணமா, என்ன வஞ்சனை? ஒன்றும் இல்லையே. இதை நம்ம பண்ணலாமே இல்லையா? இது யாருக்கு நல்லது? இந்த பிரார்த்தனை அவளுக்கு நல்லது. பிரார்த்தனை பண்ணுறதுனால நமக்கே நல்லது இல்லையா? அப்போ அம்பாள் அமிர்தமயமாக இருக்காள். அமிர்தம்னா அழிவு, மரணம். அமிர்தம்னா அழிவில்லாத நிலை. அந்த அழியாத நிலைங்கிறது என்ன? அழியக்கூடியது உடல், நான் உடல் அல்ல, உள்ள இருக்கிற சைத்தன்ய சுரூபம்னு உணர்ந்து அந்த மயமாகவே ஆறுது. அந்த நிலை அம்பாள் நமக்கு கொடுக்குறா. அஞ்சனமேனி அலங்கிருத்த பூரணி அமிர்தஸ்வரூபிணி நித்திய கல்யாணி மஞ்சுள மேரு ஸ்ருங்க நிவாசினி மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. அழகான மகாமேருங்கிற ஸ்ருங்கத்தில் இருக்கிறவள், ஸ்ருங்ககிரியில் இருக்கிறவள், ஸ்ருங்கேரியில் இருக்கிறவள், மஞ்சுள மேரு ஸ்ருங்க நிவாசினி மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. அம்பாளோட பேச்சோட இனிமையை சொல்லும் பொழுது நிஜசல்லாப மாதுரிய வினிர்பச்சித கச்சப்பேயி நமஹா அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு. சரஸ்வதி கச்சப்பிங்கிற வீணை வாசிப்பாளா. அம்பாள் எதிர்க்க வாசிக்கிறத லேசாக அப்படி வாசிச்சுட்டு இப்படி பார்க்குறா அம்பாள் முகத்தை. சபாஷ் அப்படின்னாலாம். அம்பாள் அந்த சபாஷில் இருக்கிற இனிமே நான் வாசிச்சதில் இல்லையேன்னு வீணையை வச்சுட்டு சரஸ்வதி வெக்கப்பட்டு நமஸ்காரம் பண்ணிட்டார் இந்த நாமா சொல்கிறது. அப்படின்னா எவ்வளவு மாதுரியம் இருந்தால் யாழை பழித்த மொழியாள்னு அம்பாளுக்கு பேர் வேதாரண்யத்தில். அந்த வீணையை விடவும் இனிமையான குரல் அம்பாளோட குரல்னா அது ஹிருதயம் பூரா மதுரம், அன்பு, பிரேம, கருணை அப்படின்னு இருந்தால் தானே வர முடியும். வேற வழி கிடையாது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அம்பாள்கிட்டேருந்து நம்ம அம்பாளை வழிபடுறோம்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில் இந்த குணங்கள் எனக்கு வரணும். ராமனை வழிபடுறேன்னா ராம குணங்கள் எனக்கு வரணும். கிருஷ்ணனை வழிபடுறேன், கிருஷ்ணனுடைய யாருக்கும் எந்த நேரத்திலுமே உபகாரம் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சேலஞ்சிங்காக வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். அது பகவான்கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இல்லையா? ஒரு தெய்வ வடிவங்களும் அவதாரங்களும் நமக்கு ஒரு படிப்பினை காட்டுறதுக்கு தானே வருது, எக்ஸிபிட் பண்ணுறது. இதை நம்ம லைஃப்பில் எடுத்துக்கணுமே. இப்போது மஞ்சுள மேரு ஸ்ருங்க நிவாசினின்னு முடிக்கிறார். பரமேஸ்வரன் பூமியில் அவதாரம் வரணும்னு தேவர்கள்லாம் போய் வேண்டிக்கிறாளாம். சங்கர விஜயத்தில் வருது. உலகத்தில் யஜ்ஞ யாகங்கள் இல்லாமல் போயிடுத்து, வழிபாடு இல்லாமல் போயிடுத்து, வேத நெறிக்கு புறம்பாக மக்கள்லாம் பாபமே பண்ணுறா, அவைதீகமான வேதத்துக்கு புறம்பான தர்மங்களில் போயிட்டா. நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லும்போது சுவாமி நான் அவதாரம் பண்ணுறேன்னு சொன்னாராம் பரமேஸ்வரன். அப்பாடா, சுவாமி அவதாரம் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை தீர்ந்துதுன்னு நினைக்கிறத, நீங்கள்லாம் வெறும் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறவாள் உங்களை நான் விட மாட்டேன், உங்களுக்கெல்லாம் பார்ட் உண்டு, பார்ட்டிசிபேஷன் உண்டுன்னு விட்டாரான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில் பிறக்கணுமா, அச்சுச்சோ பயங்கரமான இடமாச்சே அப்படின்னா அவரே செலக்ட் பண்ணி ஒத்துத்துறையா தேவேந்திரன் முதல்ல கேட்டுட்டான் இல்லையா, நீ சுதன்வானுங்க ராஜாவா போகிற, பிரம்மதேவா நீ மண்டன மிஸ்ரா பிறந்துக்கோ, சரஸ்வதி நீ சரசவாணி உபயவாரத்தியா போ அப்படி சொல்கிறார். ஒருத்தர் அசைன் பண்ணுறார். தன் பிள்ளைய முருகனை கூப்பிட்டு குமாரில் பட்டரா போ சொல்கிறார். சங்கர விஜயத்தில் இருக்கு. நான் அதில் டீட்டெயில்டாக போகல, இந்த சிங்கேரிக்கானது மட்டும் எடுத்துக்கிறேன். மாகிஷ்மதியில் இருக்கிற மண்டன மிஸ்ரர்கிட்ட போய் ஆச்சாரியால் வாதம் பண்ணினா, வாதத்தில் மண்டன மிஸ்ரர் தோக்கிற மாதிரி ஆன உடனேயே சரசவாணி அவள் ஜட்ஜாக இருந்தவள், எங்கள் ஆத்துக்காரர்கள் ஒரு பாதினா அவர் தோத்தா நானும் தோத்தா மாதிரி ஆகிடும், நீ என்னை ஜெயிச்சாதான் அவர் ஜெயிச்சா மாதிரி ஆச்சுன்னு ஒரு பசங்க பாஷையில் சொல்கிறோம்னா போங்க ஆட்டம் ஆடி இவளும் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டா. ஆச்சாரியால் சரின்னார். ஒரு சன்னியாசிட்டு கேட்க முடியாத தர்ம சங்கடமான குடும்ப வாழ்க்கையை பற்றின கேள்வி அவரை கேட்டு அவரை மடக்கணும்னு நினைக்க, அவர் அமருக்கனுடைய உடம்புல பிரவேசம் பண்ணி அதுக்கான பதிலை தெரிஞ்சுன்னு வந்தார் சங்கர விஜயம் சொல்கிறது. அப்போது மண்டன மிஸ்ரோட மாலை வாடி எடுத்து, அதனால் அவர் சன்னியாசம் ஏற்றுண்டாகணும் கண்டிஷன் படி அப்படின்னு ஆன உடனேயே அவர் இப்படி ஆகிட்டாருன்னா அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் பிரம்மலோகத்துக்கு போகிறேன், சரஸ்வதி அம்சம் தானே அவள் அப்படின்னு சொன்ன உடனேயே அவளை அப்படி போக விடாதபடிக்கு வனதுர்கா மந்திரத்தினால கட்டி போட்டு தன் பின்னாடி வரும்படியாக பண்ணி அவரோட கால் சலங்கை நின்ன இடத்துல அவர் திரும்பி பார்த்த இடத்துல சிங்கேரியில் சன்னிதானம் இருக்குன்னு சரித்திரம் நமக்கெல்லாம் தெரியும், படிச்சிருக்கோம். ஏன்னா இவ்வளவு ஞானமும் இவ்வளவு ஒரு மேதமையும் இத்தனை கலைகளோடைய சங்கமும் இருக்கிற ஒரு சொரூபம் பூமியில் இருக்கிற மக்களுக்கு பயன்படணுங்கிற கருணையால் அவளை அங்கே இருக்க வச்சார் ஆச்சாரியர். சரிம்மா பிரம்மலோகத்துக்கு போயிட்டு அவன் வேலை உன் பார்த்து ஆயிடுத்து இந்த ட்ராமாவில் அப்படின்னு விரட்டி விடலாமோ இல்லையா? இந்த அர்ச்சாவதார மூர்த்தியா, நான் கோவிலில் இருக்கிற மூர்த்தியை பற்றியெல்லாம் சொல்லுவேன் கதையில். அதெல்லாம் என்ன தெரியுமா, இந்த டிவைன் எனர்ஜியோடைய டெபாசிட்ஸ் கோவில்லாம். அந்த சக்தி அங்கே டெபாசிட்டாக இருக்க, நம்ம பக்தியோடு போய் வித்ட்ரா பண்ணிட்டு வரலாம். மகான்கள்லாம் கோவிலுக்கு போகிறோம் டெபாசிட் பண்ணுறதுக்கு, நம்மளாம் கோவிலுக்கு போகிறோம் வித்ட்ரா பண்ணுறதுக்கு. அப்படி ஆச்சாரியால் என்ன பண்ணார், பரம கருணையோட அந்த சாரதாவோட அனுகிரகத்தை சிங்கேரியில் நிலைக்கும்படியாக பண்ணினார். போகிறவாளுக்கெல்லாம் அனுகிரகம் கிடைக்கும்படியாக. அதனால் மஞ்சுள மேரு ஸ்ருங்க நிவாசினிங்கிறது மகாமேருவோடைய உச்சியையும் குறிக்கும், சிங்ககிரியும் குறிக்கும். அப்படி சொல்லி அம்பாளை இங்கே ஸ்துதி பண்ணி பத்மராக ரத்னத்தை சுப்பிரமணிய சுவாமி சமர்ப்பணம் பண்ணுறார். நாளைக்கு வைடூரிய ரத்னத்தில் சமர்ப்பணத்தோட இந்த நவரத்னமால பூர்த்தி ஆகும். आदिपराशक्ति जगन्माता की जय, सद्गुरुनाथ महाराज की जय। ज्ञानानंदा ज्ञानानंदा सद्गुरु